தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு திருமாவளவனின் விசிகாவின் ஆதரவு கிடைத்தால் போதும். திருமாவளவன் இன்று காலையில் தனது முடிவை அறிவிக்கப் போகிறார். இந்நிலையில்தான் விஜயை ஆதரிக்க திருமாவளவன் தனக்கு துணை முதல்வர் பதவி, விஜய் ராஜினாமா செய்யும் சட்டசபை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்குவது உள்பட 4 முக்கிய டிமாண்டை வைத்திருக்கார். இந்த டிமாண்டை பார்த்து தாவேகா தரப்பு ஆடிப்போய் உள்ளது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வென்ற தனிபெரும் கட்சியாக மாறியுள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 எனும் மெஜாரிட்டி விஜய்க்கு இல்லை. இதனால் பிற கட்சிகளிடம் அவர் ஆதரவு கோரி வருகிறார். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் 2 எம்எல்ஏக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் என்று மொத்தம் 9 பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலமாக விஜய்க்கான பலம் 117ஆக அதிகரித்துள்ளது. அது மட்டுமின்றி இன்னும் ஒரு எம்எல்ஏவினுடைய ஆதரவு தேவையாகவே உள்ளது. இந்நிலையில தான் விஜய் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று ஜூம் மீட்டிங் வழியாக உயர்மட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர். இந்த கூட்டத்தில் எடுத்துக்கொண்ட முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. இது பற்றி இன்று காலையில் அறிவிப்பதாக திருமாவளவன் கூறியிருந்தார். திருமாவளவன் வைத்திருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தால் விஜயால் எளிதாக ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனால் ஆதரவு கிடைக்காவிட்டால் ஆட்சியை பிடிப்பதில் மீண்டும் இழுபறி நிலவும். இதனால் திருமாவளவனுடைய முடிவு அப்படிங்கிறது தாவேகாவினரை திக் மனநிலையில் வைத்துள்ளது. இதற்கிடையே தான் தற்போது இன்னொரு முக்கிய தகவல் வெளியாகியிருக்கின்றன. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்திருக்கின்றன. அதே வேளையில் திருமாவளவன் தாவேகா இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் 4 முக்கிய டிமாண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் டிமாண்ட் என்னவென்றால் விசிக ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கும், அதனை ஏற்க வேண்டும். அது மட்டுமின்றி தமிழக துணை முதல்வர் பதவி மற்றும் ஒரு கேபினெட் அமைச்சர் பதவியை தர வேண்டும் என்று கூறியுள்ளதாக சொல்லப்படுது. இந்த துணை முதல்வர் பதவியில் தொல் திருமாவளவன் அமர முடிவெடுத்துள்ளார். இது முதல் டிமாண்ட் ஆகும். இரண்டாவது டிமாண்ட் என்னவென்றால் தற்போது தொல் திருமாவளவன் சிதம்பரம் லோக்சபா தொகுதியின் எம்பியாகவே இருக்கின்றார். அவர் எம்பியாக துணை முதல்வர் பதவி ஏற்றாலும் கூட அடுத்த 6 மாதத்திற்குள் தமிழகத்தில் எம்எல்ஏவாக வேண்டும். இதனால் விஜய் போட்டியிட்டு வென்ற பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமா செய்யும் போது அதனை திருமாவளவனுக்கு வழங்க வேண்டும். அதில் தாவேகா வேட்பாளரை நிறுத்தாமல் திருமாவளவன் வெற்றி பெற ஆதரிக்க வேண்டும். 3வது டிமாண்ட் என்பது தொல் திருமாவளவன் துணை முதல்வர் மற்றும் எம்எல்ஏ ஆன பிறகு அவர் எம்பியாக இருந்த சிதம்பரம் லோக்சபா தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும். இந்த தேர்தலில் போட்டியிடும் விசிக வேட்பாளருக்கு தாவேகா ஆதரவளிக்க வேண்டும். இது 3வது டிமாண்ட் ஆகும். 4வது டிமாண்ட் என்னவென்றால் பட்டியலின மக்களின் நல்வாழ்வுக்கான சட்டசபை சட்டம் இயற்ற வேண்டும். இது தலித் அமைப்புகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகவே உள்ள நிலையில் அதனை நிறைவேற்றம் செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிமாண்டுகளை பார்த்து தாவேகாவின் விஜய் அரண்டு போய் உள்ளார். திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவதில் தயக்கம் காட்டுகிறார். மாறாக ஒரு கேபினெட் அமைச்சர் பதவியை வழங்குவதாக தாவேகா ரெடியாகியுள்ளது. இதனால் இழுபறி நீடித்து வருவதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மற்றொரு புறமோ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவுடன் உறவை தொடர்வோம் என்று இடதுசாரிகள் கூறினாலும் எதிர்காலத்தில் சொன்னபடி நடக்குமா என்பதும் கேள்விக்குறியே. தமிழக சட்டசபை பேரவை தேர்தல் 2026இல் தாவேகா 108 இடங்கள் பெற்ற நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விட்டனர். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் ஏற்கனவே தாவேகா பக்கம் சென்றுவிட்டது. மேலும் விசிகாவும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கும் நிலையில் உள்ளது. திமுகவை கடுமையாக பேசிய விஜய் இப்போது திமுக கூட்டணி கட்சிகளின் தயவால் ஆட்சி அமைக்கப் போகிறார் என உடன்பிறப்புகள் பெருமிதம் அடைகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் விஜய் ஜெயித்து விட்டார் என்பதே உண்மை. திமுகவிடம் இருந்த மதசார்பற்ற கட்சிகளான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ், இடதுசாரிகளை தன் பக்கம் கொண்டு வந்து விட்டார். விஜய் நினைத்தால் அதிமுகவின் EPS இடம் எளிதாக பேசி ஆதரவு வாங்கிவிட முடியும். ஆனால் அவர் கொள்கை எதிரி என கூறிய பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளையும் சீண்டவில்லை. அதே வேளையில் அவர் திமுக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு பெற்றிருப்பது பாஜக பக்கம் சாயாத மதசார்பற்ற ஆட்சி
ஆட்சியை தாவேகா வழங்கும் என மக்களிடம் எடுத்துரைத்துள்ளது. மேலும் திமுக கூட்டணியில் இருந்து மதசார்பற்ற கட்சிகளையும் விஜய் தங்கள் பக்கம் இழுத்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். தாவேகா ஆட்சி அமைக்க மட்டுமே ஆதரவு, திமுகவுடன் உறவு தொடரும் என இடதுசாரிகள் கட்சிகள் சொன்னாலும் ஸ்டாலின் சொல்லிதான் இவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். திமுக தான் மீண்டும் ஆள்கிறது என ஒரு பேச்சுக்காக திமுக உடன்பிறப்புகள் பெருமிதம் அடைந்து கொள்ளலாம். ஆனால் உண்மையில் இந்த விஷயத்தில் விஜய் தான் வென்றிருக்கிறார் என்பதே உண்மை. ஏனெனில் ஒருவேளை திமுக தலைமை சொல்லி தாவேகாவிடன் முரண்பட்டு எதிர்காலத்தில் இடதுசாரிகள் விஜய்க்கான ஆதரவை வாபஸ் பெற்றாலும் அது விஜய்க்கு சாதகமாகத்தான் போய் முடியும். ஏனென்றால் விஜய் ஆதரவு கேட்க அதிமுக, பாமக, அமமுக என பல்வேறு கட்சிகள் சாயலில் உள்ளன. அவர் அங்கு ஆதரவு கேட்டு விடுவார். மேலும் மக்களுக்கான ஆட்சியை திமுக அரசியல் வன்மத்துடன் தனது கூட்டாளிகளை வைத்து கலைத்துவிட்டதாக அவர் ஸ்டாலின் மீது பழிபோட்டு அனுதாபம் தேடிக்கொள்ளவும் முடியும். அது 2031 தேர்தலுக்கு தாவேகாவுக்கு பெரும் பலமாகவே அமையும். ஒருவேளை திமுக உத்தரவின் பேரில் அதன் கூட்டணி கட்சிகள் விஜய்க்கான ஆதரவை வாபஸ் பெற்று அதிமுக, பாமக ஆதரவை தாவேகா பெற்றாலும் திமுக மீது இருக்கக்கூடிய பழி காரணமா மக்கள் இதை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆக எப்படி பார்த்தாலும் விஜய் இந்த விஷயத்தில் மௌனமாக இருந்து சாதித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். திமுகவை பொறுத்தவரை இடதுசாரிகள் விசிக தங்களை விட்டு போக என்றே நினைத்திருக்கும். அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவுடன் உறவை தொடர்வோம் என்று கூறினாலும் எதிர்காலத்தில் சொன்னபடி நடக்குமா என்பதும் கேள்விக்குறியே. எதிர்கால தேர்தலில் இந்த கட்சிகள் மீண்டும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும் என்றும் சொல்ல முடியாது. அந்த வகையில் காலமாக மதசார்பற்ற கூட்டணிகளை கையில் போட்டுக்கொண்டு பாஜக எதிர்ப்பை வைத்து அமோக வெற்றிகளை பெற்று வந்த திமுகவுக்கு இது பெருத்த அடி என்பதில் துளியும் சந்தேகமில்லை அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் மற்றொரு புறமோ தற்போதைய தாவேகா தலைவர் விஜய் 3வது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். இந்த முறை விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் இந்தியன் முஸ்லிம் யூனியன் லீக் கட்சியின் ஆதரவோடு விஜய் ஆளுநரிடம் கடிதம் கொடுத்திருப்பதால் ஆளுநர் விஜயை உடனடியாக ஆட்சி அமைக்க அழைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனிபெரும் கட்சியாக 108 இடங்களில் வென்றிருந்தது. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையில் இல்லாததால் தாவேகா தரப்பில் விஜய் மற்ற கட்சியினரின் ஆதரவை நாடினார். காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக ஆகிய கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு தாவேகா தரப்பில் கடிதம் எழுதப்பட்டது. காங்கிரஸ் கட்சி முதல் கட்சியாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தது. காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு மே 6ஆம் தேதி விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை எண்ணுடன் வாருங்கள் என ஆளுநர் விஜயை அனுப்பிவிட மறுநாளும் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போதும் ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி அனுப்பிவிடவே தாவேகா முகாம் அப்செட் ஆனது. இந்த சமயத்தில் தான் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்கின்றனர் என்ற தகவல் தீயாய் பரவியது. இதைத் தொடர்ந்து தாவேகா தரப்பில் முக்கிய நிர்வாகிகள் கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிகவினரை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினர். கம்யூனிஸ்டுகள் தங்களின் முக்கிய நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தி மக்கள் தனிபெரும் கட்சியாக தேர்ந்தெடுத்த தாவேகாவை ஆதரிக்கும் முடிவை எடுத்தனர். இறுதியாக இந்தியன் முஸ்லிம் யூனியன் லீக் கட்சியும் தனது ஆதரவை வழங்கியது.